எல்லாருக்கும் வணக்கம். ஆ பார்த்திபன் கனவோட முதல் 2 பார்ட்ட கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அடுத்த பகுதிகளை நம்ம பார்ப்போம். ஸோ நான் இப்போது சொல்ல போகிறது பகுதி 3. அதோட பேர் வந்து பல்லவ தூதர்கள். ஸோ நான் வந்து 2வது பார்ட்டோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன். என்ன எது வரைக்கும் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பொன்னன் வந்து சொல்கிறாரு, பல்லவ தூதர்கள் கொஞ்சம் பேர் வந்து குதிரையில் உறையூர் நோக்கி செல்கிறாங்க. ஸோ உடனே பொன்னன் வந்து அவசரமாக வள்ளிக்கிட்ட சொல்கிறாரு, வள்ளி, நான் கண்டிப்பாக இன்றைக்கி உறையூருக்கு போகணும். நீயும் வேணால் என் கூட வா, அங்கே தானே உன் பாட்டன்னு இருக்காங்க, அவரையும் நீ பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதோடு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அடுத்த பகுதி. உடனே பொன்னனும் வள்ளியும் உறையூருக்கு கிளம்புறாங்க. அவங்க வீட்டை பூட்டிட்டு ராஜபாட்டை வழியாக நடந்து போகிறாங்க. அப்போது வழியில் வந்து வயல்வெளியில் நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த வயலில் வேலை செஞ்சிட்ருக்கவங்க எல்லோரும் பொன்னனையும் வள்ளியையும் பார்த்துட்டு ஓடி வந்து கேட்குறாங்க, என்ன பொண்ணா, யுத்தம் வருதாமே? அப்படியா? ஆமாம், அது சரிதான், யுத்தம் வரதான் போகுது. எல்லோரும் உங்கள் வாளையும் வேலையும் தீட்டி வச்சுக்கோங்க, எல்லோரும் போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சில பேர்லாம், பொண்ணா எப்போ யுத்தம் வருது, என்ன செய்தி அப்படின்னு கேட்டும்போது, உங்களுக்கு என்ன செய்தி தெரியுமோ அதுதான் எனக்கும் தெரியும், எனக்கு மட்டும் என்ன தனியாகவா தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லோரும் சொல்கிறாங்க, நீ தான் இந்த ஊரோட மன்னர்னு மந்திரின்னு பேசிக்கிறாங்க, உனக்கு தெரியாமல் இருக்குமா பொண்ணா அப்படின்னு சொன்னோன்னே கூட வர வள்ளிக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் என்ன பொண்ணா என்ன செய்துன்னு கேட்கும்போது, எனக்கு பெருசாக வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்கக்கிட்ட ஒவ்வொரு மாதிரி பொன்னன் வந்து சொல்லிட்டு வரான். அப்போ ஒரு சில பேர் கேட்குறாங்க, பொண்ணா நீ போருக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. மன்னர் கூப்பிட்டான்னா போருக்கு போவேன், அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உடனே வள்ளிக்கு கொஞ்சம் கோவம் வருது, எதுக்கு இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லோரும் போனோடனே பொண்ணுன்னு சொல்கிறான், வள்ளி பார்த்தியா, எல்லோரும் என்னை வந்து போருக்கு போகலையான்னு கேட்குறாங்க, நான் மட்டும் போருக்கு போகலன்னா இவங்கெல்லாம் வந்து என்ன நினைப்பாங்க என்னை பற்றி? நான் ஒன்றும் உன்னை போருக்கு போக வேண்டான்னு சொல்லலையே, போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு வள்ளி சொல்கிறா. அந்த ராஜபாட்டை வழியாக அவங்க நடந்து உறையூர் நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த 2 வழியும், அந்த வழி முழுவதும் ரொம்ப பச்சை பசேல்னு அழகாக இருக்குது. அந்த காலத்தில் இந்த கதை 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு மோட்டார் வாகனங்களோ இல்லை ரயில் பாதைகளோ கிடையாது. அரசர் குடும்பத்தை சேர்ந்தவங்க மன்னர்கள்லாம் போகணும் அப்படின்னா குதிரை ஏறியோ இல்லை யானை மீதோ, இல்லைனா ராணிகள்லாம் போகணும் அப்படின்னா பல்லக்குலேயோ தூக்கி போவாங்க. சாதாரண மக்கள் போகணும் அப்படின்னா மாட்டு வண்டிகளெல்லாம் போவாங்க, அப்படி இல்லைன்னா நடந்து போவாங்க. அது மாதிரி தான் பொன்னனும் வள்ளியும் நடந்து போகிறாங்க. 2 பக்கமும் அடர்ந்த மரங்கள் இருக்குது. நம்ம மதியான நேரத்தில் நம்ம நடக்கும்போது நமக்கு அந்த வெயில் தெரியாமல் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். காவேரி நதி ஓடுது, இன்னொரு பக்கம் வயல் ஃபுல்லாக நெல் நடவு பண்ணியிருக்காங்க. அங்கங்கே மாந்தோப்பு, வாழை மரம், தென்னை மரம், எல்லாமே கரும்பு தோப்பு எல்லாமே நடுவில் இருக்குது. ஸோ எல்லாமே வளர்ந்து பூத்து குலுங்குது. இந்த சோழ அரசர் வந்து இப்போ வந்து இந்த சோழ பரம்பரை வந்து அரசர் வந்து ரொம்ப பெரிய ஊர்லாம் கிடையாது. இது வந்து ரொம்ப சிற்றரசர் தான். ஏன்னா அப்படின்னா வடக்கில் வந்து பல்லவர்களும் பாண்டியர்களும் இந்த சோழர் அரசை வந்து ரொம்ப நெருக்கி ரொம்ப குட்டி அரசாக ஆயிடுச்சு. ஆனால் காவேரியோட வளமையும் இந்த நீர் வளம் நில வளம்னு சொல்லுவாங்களா, அதை வந்து சோழர்கள் கிட்ட இருக்கிற மாதிரி வேறு யார்கிட்டையும் இல்லை. ஸோ அதை வந்து கல்கி ரொம்ப அழகாக எழுதுகிறாரு, எப்படி அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க நெருங்கி உறையூர் கோட்டைக்கு போகும்போது சாயங்காலம் ஆகிடுது.
கிட்டத்தட்ட கோட்டையோட கதவுக்கு பக்கத்தில் போனோடனே கோட்டை கதவு திறந்து உள்ளேருந்து பல்லவ தூதர்கள்லாம் வெளியே வராங்க. அவங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க பொன்னன் வள்ளி வீட்டு பக்கத்தில் குதிரைகளில் போனாங்கள்ல, அந்த பல்லவ தூதர்கள் தான். சிங்கக்கொடியை அவங்க ஏந்திட்டு வெளியே வராங்க. இவங்க 2 பேரும் தள்ளி நின்று வழி கொடுக்குறாங்க. அப்புறம் அது ரொம்ப வேகமாக போயிடுச்சு. அது போகிற வரைக்கும் இவங்க 2 பேரும் நின்று பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கோட்டைக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற தெருவில் நடந்து போகும்போது அங்கங்கே கும்பலாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு இடத்துல நின்று பொன்னனும் வள்ளியும் கேட்குறாங்க, இன்றைக்கி ராஜாவோட பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப சிலிர்ப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து கேட்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு. பல்லவ தூதர்கள் வந்தாங்க. வந்தோடனே ராஜா வந்து இப்போ தூதர்கள் எங்கேன்னு கேட்டபோது இவங்க வந்து நாங்கள் தான் தூது கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. என்ன அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த 2 பேரும் தூதுவர்கள் வந்து அவங்க ராஜாவை வர்ணித்து பல்லவரை வர்ணித்து சொல்கிறாங்க. இந்த திரிலோகத்து மகாராஜா, எங்கள் காஞ்சியோட நரசிம்ம பல்லவராயர் அப்படின்னு சொல்லி புகழ ஆரம்பித்த உடனே அங்கேருந்த ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணுறாரு. எந்த திரிலோகத்துக்கு ராஜா? இந்திரலோகத்துக்கா இல்லை யமலோகத்துக்கா பூலோகத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் ராஜாவுக்கு செலுத்திட்டு இருந்த கப்பம் நீங்கள் கடந்த 6 வருஷமாக கட்டலை, அதுக்கான முகாந்திரம் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னோடனே கப்பம்லாம் இனிமேல் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எங்கள் மகாராஜா வந்து கப்பம் தரலைன்னா போருக்கு தயாராக இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். நானும் போருக்கு தான் தயாராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் வந்து போருக்கு தயாராகுங்க. இந்த நேரத்தில் காஞ்சியிலேருந்து பல்லவர்கள் வந்து ஒரு பெரும் படையோட போருக்கு கிளம்பியிருப்பாங்க அப்படின்னு அந்த தூதர்கள் சொல்கிறாங்க. அப்போது சரி, நீங்களே வந்து போருக்கான இடத்தையும் நேரத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த சொன்னோடனே வர பௌர்ணமிக்கு பொன்னாற்றங்கரையில் நாம் வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இவங்க எல்லாரும் தூதுவர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற கூட்டம்லாம் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி முழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து இதை வந்து பொன்னனும் வள்ளியும் கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு சிலிர்த்து போய் நிற்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த கோட்டையோட மதில் சுவர்லேருந்து தம் 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 தம்னு பெரிய முரசை குட்டி போர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அந்த சத்தம் வந்து எப்படின்னா யுத்தம் 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 யுத்தன்ற மாதிரி கேட்குதான். அந்த சத்தத்தை வந்து வள்ளி இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அதை கேட்டனே அவள் கொஞ்சம் பயந்துட்டா. பொன்னனுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பொன்னன் அப்படியே ஒரு மாதிரி நரம்பெல்லாம் புடைச்சி கண்ணெல்லாம் கோவத்தில் அப்படியே போருக்கு போகணும், அந்த வீரர் எப்படி இருப்பார் அது மாதிரி இருக்கார். உடனே வள்ளிக்கு பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. பொண்ணா உனக்கு என்னாச்சு அப்படின்னோடனே இல்லை எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி பொன்னன் சொல்கிறாரு. அப்புறம் அங்கே அதோட அந்த பகுதி முடிஞ்சுது. பல்லவ தூதர்கள். இதுதான் 3வது பகுதி. அடுத்த பகுதியையும் இப்போவே பார்ப்போம். ஸோ 4வது பகுதி, அதோட பேர் வந்து பாட்டனும் பேத்தியும். அங்கே இருக்க ஒரு தெருவில் போய் நிற்கிறாங்க. அங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று வள்ளி வந்து தாத்தா தாத்தான்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போது உள்ளேருந்து ஒரு வயசானவர் வந்து கதவு திறந்து யாருன்னு பார்க்குறாரு. ஓ வள்ளி நீயா, உள்ளே வா மாப்பிள்ளை உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உள்ளே போயிட்டு கிழவி யார் வந்திருக்காங்கன்னு பாரு, வள்ளியும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. உடனே அந்த பாட்டி வந்து வள்ளி நீ எப்படி இருக்க, பொன்னன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. தாத்தா உங்கள் பேத்தி உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டேன், நீங்கள் பேசிகிட்ருங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பொன்னன் கிளம்புறாரு. வந்து வராதுமா எங்கே போகிற அப்படின்னு சொல்லி தாத்தா பின்னாடியே வராரு. நான் இல்லை மகாராஜாவை பார்க்க போகிறேன் அப்படின்னோடனே மகாராஜா இப்போ வந்து அரண்மனை இல்லை அவர் எங்கே இருக்காருன்னு காட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு மலை மேலே காட்டுறாரு. அந்த உச்சி பிள்ளையார் கோயிலேருந்து மகாராஜா வந்து அங்கேருந்து வந்துட்டுருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தீப்பந்தங்கள்லாம் பொருத்தி, ஏன்னா அது நல்லா இருட்டாயிடுச்சு, ஸோ தீப்பந்தங்கள்லாம் பொருத்தி கீழே இறங்கிட்டுருக்காரு. இளவரசரும் கொஞ்சம் பேரும் இறங்கிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறாங்க. என்ன தாத்தா அங்கே இருக்குது, என்ன பார்க்குறாங்க அப்படின்னோடனே
அங்கே வந்து பல்லவர்களோட நரசிம்ம பல்லவரோட சிலை இருக்குது. அங்கே தான் நின்று அதை வந்து இளவரசர் வந்து விக்ரமனுக்கு காட்டுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அங்கே எல்லாம் காட்டிட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கிறது தெரியுது. ஓ சரி தாத்தா, அவங்களும் கீழே வராங்க. நான் இப்போ கிளம்புனேன்னா அரண்மனைக்கு போகணுன்னா நான் வந்து மகாராஜாவை பார்த்துருவேன். ஸோ நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. உடனே தாத்தா வந்து சரி போயிட்டு வா, நானும் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதை மகாராஜாட்ட யாருக்கும் தெரியாமல் சொல்லிவிடு. மாரப்ப பூபதிக்கிட்ட மகாராஜாவை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு அப்படின்னோடனே, என்ன செய்தி தாத்தா அப்படின்னோடனே அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே தாத்தா சொல்கிறாரு, அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன், இதை மட்டும் யாருக்கும் தெரியாமல் ராஜாவுக்கு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் ஓகேன்னு சரின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாரு. அப்போ வள்ளி வந்து என்ன தாத்தா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நிறைய வாள், வேல், கத்தி அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறது, கேடயம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிற குவியல் இருக்குது. அதை பார்த்துட்டு வள்ளி கேட்குறா, இதுவா, இதெல்லாம் வால்லாம் தயார் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. எதுக்கு தாத்தா? சும்மா வந்து இது எதுக்கா, எதிரிகளோட குடலை குத்தி கிழிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன தாத்தா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க? இந்த பொன்னன் தான் போர் யுத்தம்னு சொல்லிகிட்ருக்காரு. உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்துவீங்கன்னு பார்த்தா நீங்களும் யுத்தம்னு சொல்கிறீங்க. பொன்னனாவது உன்னெல்லாம் விட்டுட்டு போகிறது, அது அவரெல்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டான் அப்படி சொன்னால். இல்லை தாத்தா, அவர் ரொம்ப இந்த தடவை பிடிவாதமாக இருக்கார், யுத்தத்துக்கு போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மகாராஜா வந்து பொன்னனை கூட்டிகிட்டு போக மாட்டார் வள்ளி, நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி தாத்தா, இந்த யுத்தம் எதற்காக, ஏன் இந்த யுத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தாத்தா சொல்கிறாரு, நீ பிறக்கும்போது அந்த வருஷத்தில் பல்லவர்கள் வந்து ஆட்சி செஞ்சிட்ருந்தாங்க காஞ்சியில். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, காஞ்சியை நோக்கி வாதாபியிலேருந்து புலிகேசி மன்னன் வந்து படையெடுத்து காஞ்சி மாநகரத்தை கைப்பற்றுறதுக்காக வந்துட்டு இருந்தார். அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த அந்த நரசிம்ம பல்லவர்னால் சமாளிக்க முடியாமல் அவர் வந்து கொஞ்ச நாள் ஒளிஞ்சிட்ருந்தார் கோட்டைக்குள்ளே. சரி, புலிகேசி பொறுத்து பார்த்தார், இவர் கோட்டையிலேருந்து வெளியே வருவார்னு. வெளியவே வரல. அப்புறம் திரும்பவும் இவர் திரும்பி போய் வேறு வழியாக வந்து அங்கே இருக்கிற உள்ளே வர பார்த்தாரு. ஆனால் அதுக்குள்ளே புலிகேசியோட நாட்டில் புலிகேசிக்கு ஏதோ வேறு ஒரு யுத்தம் வந்துருச்சு. அவர் போக வேண்டிய நிலைமை ஆனோடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, புலிகேசி இதை அப்படியே விட்டுட்டு அவர் நாட்டை நோக்கி திரும்ப போனார். ஆனால் போகும்போது சும்மா போகாமல் இருக்கிற இடத்தையெல்லாம் சூறையாடி அழிச்சிட்டு போயிட்டார். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 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 மன்னர் வந்து இன்னொரு இடத்துக்கு போருக்கு வராங்க அப்படின்னா, போர் முடிஞ்சு வின் பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற செல்வங்களை எல்லாத்தையும் வந்து சூறையாடிட்டு போயிடுவாங்க. போகிற வழியில் ஏதாவது தோப்பு எல்லாமே என்ன இருந்தாலும் அதை வந்து ஃபுல்லாக அழிச்சிட்டு போயிடுவாங்க. தீ வச்சு கொளுத்திடுவாங்க, இல்லைனா அதில் இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிட்டு, இப்போ ஒரு வாழைத்தோப்புக்குள்ளெல்லாம் ஒரு யானை படை புந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி எல்லா தோப்பையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவரும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டார். அப்போது அது வந்து நரசிம்மருக்கு ரொம்ப கோபமாக இருந்தது. அதுக்கு பழி தீர்க்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தவர் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய படையை திரட்டி புலிகேசி மேலே திரும்பவும் போர் தொடுக்கிறதுக்காக ரெடியானார். அப்போது வந்து நம்ம ராஜாவுக்கும் ஒரு ஓலை அனுப்பியிருந்தார், நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து வரீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நம்ம ராஜா, நான் வரேன், ஆனால் இது நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து போர்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இனிமே வந்து உங்களுக்கு நான் கப்பம் கட்ட மாட்டேன். நீங்கள் வந்து எங்களோட நாட்டை சரிசமமாக பார்க்கணும், எங்கள் புலிக்கொடிக்கும் எங்களுக்கு நீங்கள் வந்து சரிசமமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கு வந்து அவர் வந்து எந்த பதிலும் அனுப்பவே இல்லை. ஆனால் அவர் போய் 6 வருஷத்துக்கு முன்னாடி போய் புலிகேசியை ஜெயிச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னோன்னே, புலிகேசி வந்து அப்போ அதை புலிகேசி ஜெயிச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னார்.
அப்புறம் இவ பொன்னி வள்ளி இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா அப்படின்னா, பல்லவர்கள் வந்து சிங்கக்கொடி தானே, நான் வந்து இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு. சிங்கக்கொடியா? எருது அப்படின்ற தாத்தா சொல்றாரு. இல்லை தாத்தா, இன்னைக்கு நான் வந்து கோட்டை வாசல்ல பல்லவ தூதர்கள்லாம் கொண்டு போகும்போது பார்த்தேன், அது சிங்கக்கொடி தான். புலிகேசிய ஜெயிச்சிட்டா எருது வந்து சிங்கம் ஆயிடுமா அப்படின்னு தாத்தா கேட்குப்பாரு. அப்போது வள்ளிக்கு ஒன்றும் புரியல. என்ன தாத்தா சொல்கிறீங்கன்னு. நான் இப்போ தானே சொன்னேன், போய் புலிகேசியை வந்து இவங்க வென்றுட்டு திரும்பி வரும்போது இவங்க வந்து அதை வந்து சிங்கக்கொடியாக மாற்றிடுவாங்க அவங்க கிட்ட. ஆனால் முன்னாடி இருந்தது எருது கொடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அதனால தான் நம்ம ராஜா இப்போ வந்து இவங்களுக்கு கப்பம் கட்ட மாட்டேன்னு சொல்கிறாரு. நீயே சொல்லு, இப்போ நம்ம மகாராஜா செய்கிறது சரியா இல்லை தவறா? அவர் முன்னாடி இருந்த அவரோட கொள்கையில் தீவிரமாக இருக்கார், கப்பம் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னனே. ஆமாம் சரிதான் அப்படின்னு வந்து சொல்வார். அப்போது வெளியே அதுக்குள்ளே ஏதோ ஒரு வண்டி வர சத்தம் கேட்குது. அந்த வண்டி வர சத்தம் கேட்ட உடனே வெளியே இருந்து உள்ளே யாரோ ஆச்சாரியாரை வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே தாத்தா சொல்கிறாரு, ஓ இந்த வீரப்பா வந்துட்டான், சரி நீ உள்ளே போ, நான் அவனை பார்த்து அனுப்பி வச்சுட்டு வரேன், நீ அது வரைக்கும் சத்தம் போடாமல் வீட்டுக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இவர் வந்து வெளியே வராரு. அதோட பகுதி 4 முடிஞ்சுது. பேத்தியும் பாட்டனும். இதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த பகுதிகளை. இது வந்து இது வந்து 2 புக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். முதல் புக்கு ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த முதல் புக்கு முடிச்சிடும். இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீதியை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.